ஹை அண்ட் லோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல். நேத்து எபிசோட்ல லாஸ்ட்ல பாத்திருப்பீங்க, ஆரி கேமராட்ட சாரி கேட்பாரு. ஆரி கிளியரா கேமராட்ட சொல்றாரு, இன்னைக்கு டாஸ்க்ல எனக்கும் அனிதாக்கும் பிரச்சனையாச்சு. அந்த பிரச்சனையில அனிதா நான் அவங்களோட ஃபேமிலியை பத்தி தப்பா பேசின மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. பட் நான் அந்த மாதிரி தப்பா சொல்ல வரல. அனிதாட்ட டைரக்டா போய் சாரி கேட்கறதுல எனக்கு விருப்பம் இருக்கு. பட் நான் போய் சாரி கேட்டேன்னா அதுலயும் நான் ஸ்கோர் பண்ண வரேன்னு நினைச்சிட்டு ஒரு புது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிருவாங்க. அதனால நான் அனிதா ஃபேமிலி அண்ட் பேரண்ட்ஸ்க்கு சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்றாரு. சோ நான் இதை கிளியரா சொல்லிக்கிறேன், நான் உங்களோட நேம தப்பா சொல்லணும்னு சொல்லிட்டு கொண்டு வரவும் இல்ல அண்ட் தப்பாவும் சொல்லலன்னு சொல்லிட்டு ஆரி சொல்றாரு. நேத்து எபிசோட்ல கிளியரா தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஆரி அனிதாவோட பேரண்ட்ஸ் பத்தி தப்பா பேசவே இல்ல. அண்ட் அனிதா ஆரிய பேச விட்டுருந்தாலும் அனிதா அவங்களோட ஃபேமிலி எப்படி நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு டிமோட்டிவேட்டடா இருக்காங்க. அண்ட் அவங்களோட ஹஸ்பண்டை மிஸ் பண்றனால டிமோட்டிவேட்டடா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரீசன் சொல்லி முடிச்சிருப்பாரு. அண்ட் அனிதாவோட ஃபேமிலியை பத்தி ஆரி திருப்பி திருப்பி பேசவே இல்லை. நான் என்ன பேச வரேன்னு கேட்டுட்டு பேசுங்கன்னு தான் அனிதாட்ட சொன்னாரு. எக்ஸ்பிளனேஷன் ஆரி கொடுத்துட்டு அவர் பேச வந்தது கரெக்டான நேரம். சோ அதனாலதான் ஆரிய பேச விடாம அனிதா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா ஆரி அனிதாவோட பேரண்ட்ஸ் பத்தியும் அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் பத்தியும் பேசவே வரல. அனிதா சொன்னதான் அப்படியே சொல்ல வந்தாரு. பட் ஆரி அனிதாவோட பேரண்ட்ஸை பத்தி பேச வந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆரி பேசவே வரல அண்ட் பேசவும் இல்ல.